ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அறிவிப்பை தொடர்ந்து பல கட்சிகளும் 2026 தேர்தலுக்கான கூட்டணி முயற்சியை மறைமுகமாக நகர்த்தி வருகின்றன. காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு தரப்பு திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் இன்னொரு தரப்பு விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி சேர ஆதரவாகவும் உள்ளனர். தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என பெரும்பான்மை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரிடம் விருப்பம் தெரிவித்துள்ளனர். தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் தென் மாவட்ட எம்பி ஒருவரும் கன்னியாகுமரி மாவட்ட எம்எல்ஏ ஒருவரும் கைகோர்த்து செயல்படுகின்றனராம். தமிழக சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் டெல்லியில் நேற்று முன்தினம் சோனியா, ராகுல், பிரியங்காவை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கிறார். அப்போது ராகுலிடம் மனு ஒன்றையும் அவர் அளித்திருக்கிறார். அந்த மனுவில் குஜராத்தை போல தமிழகத்திலும் மாவட்ட தலைவர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதோடு எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கான கூட்டணி வியூகத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். சோனியாவை சந்திப்பதற்கான அனுமதியை விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபாலும் அவருக்கு வாங்கி கொடுத்துள்ளனர். விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைக்க தமிழக கோஷ்டி தலைவர்கள் சிலரைப் போலவே வேணுகோபாலும் ஆர்வம் காட்டுகிறார். அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலுடன் கேரள சட்டசபை தேர்தலும் நடக்கிறது. தமிழகத்தில் விஜய் கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்துவிட்டால் கேரளாவில் காங்கிரசுக்கு சாதகமாக அமையும். காரணம், விஜய்க்கு கேரளாவிலும் ஏராளமான ரசிகர்கள் உண்டு. அவர்களின் ஓட்டு வங்கி அம்மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றிக்கு கை கொடுக்கும் என கணக்கு போடுகிறார் வேணுகோபால். அப்போதுதான் அம்மாநிலத்திற்கு முதல்வராகும் தன் கனவு நிறைவேறும் என்றும் அவர் நினைக்கிறார். இந்த சூழலில் மாவட்ட தலைவர்கள் நியமனம், மாநில மாநாடு குறித்து மேலிட தலைவர்களிடம் ஆலோசிக்க தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் டெல்லி செல்கிறார்.